இன்னைக்கு நடக்க இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடக்குமா இல்ல நடக்காதா? மழை குறித்து வானிலை அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி பெங்களூர்ல இருக்க சின்னசாமி மைதானத்தில் இன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த போட்டியின் போது மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த போட்டிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது சுமார் 45 நிமிடங்களுக்கு மேல மழை பெஞ்சதால வீரர்கள் அனைவரும் ஆடுகளத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பயிற்சி செஞ்சாங்க. ஆனா மீண்டும் மழை பெஞ்சதுனால அத்தோட பயிற்சியை முடிச்சுட்டு அனைத்து வீரர்களும் வந்து வெளியேறியிருக்காங்க. மே 3 அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நடைபெற இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதே சமயம் வெப்பம் 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 50% இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்காங்க. எனவே இந்த போட்டியின் போது மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது எனினும் மழையால் போட்டி முழுமையாக தடைபட வாய்ப்பு இல்லை. பெங்களூரு சின்னசாமி மைதானம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வடிகால் வசதி உள்ளது. எனவே மழை பெய்தாலும் ஆடுகளத்தில் நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். எனவே ஓவர்கள் குறைக்கப்பட்டு இந்த போட்டி நடத்தப்படலாம். அதே போல போட்டி தாமதமாக துவங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்க இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.